இடம் சோழிங்கநல்லூர், பக்கிங்ஹாம் கால்வாய். இது அடையாரோடு தொடர்புடையது. அடையாற்று தண்ணீர் செம்பரப்பாக்கம் பகுதியில் இருந்து அப்படி வருது இல்லையா, அது வங்காள விரிகுடா கடல் பகுதியில் கலக்கும் நேரடியாக அடையார் பெசநகர் பகுதியில். அதனால் அதுக்கு பேர் அடையாறுங்கிற. சரி, இருக்கட்டும். அந்த கால்வாய், அந்த ஆற்றோடு இணைப்பு பகுதியாக இருக்கிறது இந்த பக்கிங்ஹாம் கால்வாய். இது எங்கே போகுது அப்படின்னா, இந்த முட்டுக்காடு பகுதி இருக்குது. அதாவது கேளம்பாக்கம் பகுதியில் படூர் அப்படின்னு இருக்குது. அந்த முட்டுக்காடு பகுதி கடலோடு தொடர்புடைய பகுதியாக இருக்குது. கோவளம் அந்த பகுதி, முட்டி. இந்த மேம்பாலம் மறைச்சிட்டு இருக்கு. இப்போ அடையாற்றில் இருந்து அதிகப்படியான வெள்ள நீர் வந்தால் இவ்வழியாக தான் பயணித்து கடலில் போய் கலக்கணும். அதுக்கு இன்னொரு நேரடியாக கடலில் கலக்கிற வழி, இன்னொன்று இந்த கால்வாய் வழியாக சென்று. இப்போ இடையில் இருக்கிற ஊருகளில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் எங்கே வந்து விழணும்? இந்த ஒக்கியம் துறைப்பாக்கங்கிற பகுதியில் இருக்கும். பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதி, இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதி அதனுடைய ஒன்றிணைந்த பகுதி அப்படின்னு பார்த்தா பள்ளிக்கரணை, பெரும்பாக்கம், ஜல்லனப்பேட்டை, ஸ்ரீ நாராயணபுரம், அது ஒருங்கிணைந்த பகுதி தான். அப்புறம் அந்த கைவேலின்னு சொல்லுவாங்க, மயிலை பாலாஜி நகர், அதுக்கடுத்து வேளச்சேரி, அப்புறம் தரமணி, கல்லுக்குட்டை, இந்த பெருங்குடி, துரைப்பாக்கம், சோழிங்கநல்லூர், இது வரைக்கும் வரும். இந்த காரப்பாக்கம் இடையில் இருக்குது. ஒக்கியம் துரைப்பாக்கங்கிற அந்த பாயிண்டில் தான் இந்த பக்கிங்ஹாம் கால்வாயோட கனெக்ட் ஆகுது. அது வழியாக வந்து தான் என்ன செய்யணும், இந்த முட்டுக்காடு பகுதியில் போயிட்டு கடலில் அந்த பகுதி கலக்கணும். இப்படியாக தண்ணி பயணிச்சு. இப்போது தமிழ்நாடு அரசில் இருக்கிறான் இல்லையா, ஒவ்வொருத்தனும் அவனுக்கு மூளையில் ரத்தம் போய் சேரும் இல்லையா, அந்த பாதை அடைப்பானா? மண்டைக்கு மூளைக்கு ரத்தம் போகாது. அதே மாதிரி தான் இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் பகுதியில் அடைப்பானால் ரத்தம் மாதிரி போகக்கூடிய, இது மாதிரி போகும், மூளைக்கு இது மாதிரி போகக்கூடிய, அங்கே ரத்தம் மூளைக்கு போகிறது. இங்கே வடிகால் நீர் போகணும், போகிற வழியில் அடைச்சிட்டு இருக்கிறான். ஆஹா, சரியா? இப்போ ஏன்னா மக்கள் பணி எது அப்படின்னு தெரியாமல் பண்ணிட்டு இருக்கார். சரியா? மயக்கத்தில் இருக்காங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இல்லையா, மக்கள் எதாவது செய்யணும், எதை அந்த புரிதல் தெளிதல் இல்லை. இப்போ இதை எப்படி எடுக்கிறது? இங்கே எல்நினோன்னு சொன்னாங்க. அந்த எல்நினோ வெயிலில் காஞ்ச விட அந்த வெப்பக்காற்று கடல் நீரினோட அளவு அதிகமாக இருக்கும். அதனால் பெய்ய மழை அளவு மிகுதியாக இருக்கும். யார் மேலாண்மை? இப்போ வடிகால் நீர் மேலாண்மையில் இது வருது. இந்த பகுதி கிடைச்சிக்கிட்டே இருந்தா இப்போ மேலே அப்படிட்டு இருக்கிறது சரி. எல்லாம் வந்து ஒரு பலனுடைய அடியில் தடுத்து இடத்த அடைச்சா அப்படியே ஏற்பாற்றா என்ன செய்யும், அந்த வரக்கூடிய தண்ணீரெல்லாம் இந்த வழி, அந்த தண்ணியெல்லாம் இறங்க விட, இந்த கால்வாய் பகுதி நிரம்பி வழியும், இதுக்குள்ளே இறங்க விடாது. பேக்வாட் அதிகமாச்சுன்னு சொன்னால் அந்த நீர் உயரும், அவன் வீட்டுக்குள்ளே போகும் தண்ணீர். ஒரு அடிப்படையான அறிவு கூட இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு அரசில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பணி செய்றீங்க, என்ன மக்கள் செய்றீங்க, என்ன ஆய்வறிவு இருக்குது சொல்ல முடியுமா? மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறவங்க மக்கள் தலைவன். மக்களுடைய வழியை கண்டு ரசிச்சுட்டு நான் ரொட்டி துண்டு தரேன், சரியா, சேலை வாங்கி தரேன், பாய் வாங்கி தரேன், எங்கேயாவது சல்லாயக்கூடம் தான் போய் படுத்துக்கோ, விட்டுட்டு அகதி மாதிரி ஓடிக்கோ, இப்படி சொல்கிறவன் பேர் தலைவன் கிடையாது. அறவேக்காடு முட்டங்களா?
மக்கள் வரிப்பணத்தில் வாங்கி சாப்பிட்ற திண்டங்களா மக்களுடைய வழிகளை வேதனைகளை முன்கூட்டியே அறிகிறவன் தான் உண்மையான தலைவனாக இருக்க முடியும், உண்மையான அரசு பணியாளனாக இருக்க முடியும், உண்மையான அமைச்சனாக இருக்க முடியும். ஒழுங்காக கடமையை உணர்ந்து செயலாற்றுங்க. தேவையில்லாதவற்றில் கவனத்தை செலுத்தி மக்கள் வரிப்பணத்தையும் வீணடிக்காதீங்க. மக்களுக்குரிய வளர்ச்சி திட்டங்களை செய்யாமல் வெறுமண்டைகளாக இருக்காதீங்க. உங்களுக்கு சொல்லப்போய் எனக்கு வார்த்தை தடுமாறுது. மேலே அடிக்கிறது வெயில், கீழே துடிக்கிறது உண்மையான இது மக்களுக்கானது.